ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். பெட்ரூமில் தான் நம்ம ஜொங்குக்கு அவருக்கு கொடுத்த அந்த கேக்கை நோட் பண்ணபடி உட்காந்துருப்பாரா. இப்படி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தான். கேக்கை இன்னுமே சாப்பிடாம இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எதுக்காக இதை இன்னும் சாப்பிடாம இருக்க அப்படிங்கிற மாதிரி பட்டு கேட்டாட்டே ரொம்ப ஷாக் ஆகும். அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் ஓ நானே வந்து உனக்கு ஃபீட் பண்ணி விடுவேன் வெயிட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக் அப்படியே எடுத்து நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டே பிடிச்சிட்டு என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் என்ன கஷ்டப்படுறா அவள் இப்போன்னா ரொம்ப ரிலாக்ஸான மாதிரி தெரியுது, அவன் கூட ரொம்ப ஃப்ரீயாக டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கேக் அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணி விட்றாரு. நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்படியே அந்த கேக்கை ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஜொங்குக்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜொங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணி ஒரு எமோஷ்னலாக க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணேன். ஜொங்குக் கம்ப்ளீட்டே ஹக் பண்ணபடி சரி ஓகே எமோஷ்னலாக கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு நான் உனக்காக ரெடி பண்ண கேக்கை ஸ்வீட்டாக இருக்க அந்த கேக்கை ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டேன். ஜொங்குக்கோட டைஸில் உட்காந்தபடியே நம்மகிட்டே ஜொங்குக் கொடுக்குற கேக்கை அப்படியே சாப்பிடுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜொங்குக்கு மறுபடியும் ஒர்க்குக்கு போகிறாரு. இப்படி ஒர்க்குக்கு போனால் இந்த பிளேஸில் ஒர்க்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது சர்வ் பண்ணுறது போக டெலிவரி ஒர்க்கையும் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நான் காலேஜெலாம் முடிஞ்சு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு ஷாப் மாதிரி இருக்குது ஷாப்பிங் மால் பக்கத்தில். அந்த ஷாப்பில் வந்து ஜிமினா கிட்ட வந்து நான் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பார்ட் டைம் ஜாபுக்கு போறியா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். ஜொங்குக் பாவம் என்னால் கஷ்டப்படுறாரு. நான் தான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். நான் ஏன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9 o'clock வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் பார்க்கக்கூடாது. அதனால ஜொங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு ஒவ்வொரு பிளேஸ்லையா நம்ம டே வந்து அவங்க காலேஜ் கிளாஸ்மேட்டுக்கிட்ட வந்து கேட்டிருந்துப்பாங்க. அதில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. அதில் வந்து ஒர்க் டே வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க. நீ அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருன்னு நம்ம டே கூட படிக்கிற ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம ஜிமினாவை கூட்டிக்கிட்டு நம்ம டே வந்துருப்பாரு. ஜிமினா கிட்ட இந்த பிளேஸில் ஒர்க் இருக்கா நான் கேட்டுட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே அந்த ஷாப்புக்கு வெளியே நிற்பார். சரி நம்ம போயிட்டு வரட்டும், நம்ம போய் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் நமக்கு தேவையான நோட் புக்லாம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அந்த ஷாப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஜிமினா பக்கத்து ஷாப்பில் நோட் புக் வாங்க போயிடுவார். இந்த மாதிரி வாங்க போனோம். இப்போ அந்த பிளேஸில் வந்து அந்த பர்சன்கிட்ட எனக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு கிடைக்குமா, என்னோடய கிளாஸ்மேட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க ஒர்க்குக்காக நீங்கள் மெம்பர்ஸை தேடிட்டு இருக்கீங்களா, நான் நல்லாவே ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் முடிஞ்சு வந்து தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு பார்ட் டைம் ஜாப் அட்டெண்ட் ஒர்க் வேணுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்டுட்ருக்க மூமெண்ட்டை அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு ஒர்க்கு டானா தரலாம் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு பக்கத்தில் வந்துருந்துட்டு நீ பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கியே, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒர்க்குக்கு போயிருக்காரு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் ஒர்க்குக்காக வந்துருக்கேங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் நம்மகிட்டே வந்து பேசுகிறாரு. என்னோடய காலேஜ் ஸ்டடிக்காக வந்து நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்கணுன்னு வந்துருக்கேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசிட்டு எனக்கு ஒர்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு வர செம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக அழகாக வர இருக்காரா அந்த மூமெண்ட்டெலாம் நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ஸ் நம்ம கிட்ட கொஞ்சம் டேட்டியாக இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஷாக் ஆகி என்ன மாதிரி சார் நீங்கள் பேசுகிறீங்கங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணேன். இப்படி பேசிட்டு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிட்ட வந்து பேசுவாரா. ஒரு மாதிரி டேட்டியாகவே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இல்லை எனக்கு ஒர்க்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டு இருந்து மூவ் ஆன் ஆகலான்னு ட்ரை பண்ணேன். க்ரிப்பாக பிடிச்சிட்டு நான் அந்த பர்சன்ட் திரும்பவும் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ்பிக்கப்பாக பேச ட்ரை பண்ணுறேன். இந்த மூமெண்ட்டை பட்டுட்டே ரொம்ப பயந்து போனால் அந்த பர்சன்டோட ஃபேஸ்லேயே ஓங்கி ஒருத்த பஞ்சு தான். இப்படி பஞ்சு பண்ண அந்த பர்சன்ட் அப்படியே தூரமாக போய் விழுந்தேன். இப்படி வண்டு இருக்கிற ஜொங்குக்கு பட்டு செம்ம ஷாக் ஆகுது. இப்படி ஷாக் ஆனால்
அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருப்பாரு. இந்த மாதிரி பஞ்சு பண்ணதை பார்த்துட்டு ஷாக் ஆகி எந்த ஒர்க்லேயும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி அந்த ஷாப்புக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு டேயுமே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்துருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தா கீழே விழுந்தா அந்த பர்சன் தான் யார்டா என்ன அடிச்சதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து அந்த ஷாப்பை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தா நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்குது. அந்த சண்டுக்குள்ளே கிரிப்பை லாக் பண்ணபடி பிடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஜொங்குக்கு அப்படி இல்லை. டேக்கிட்ட மிஸ்பீகமாக நிறைய பேசியிருப்பாம்ல, அந்த வேடெல்லாம் நம்ம ஜொங்குக்கு நல்லாவே கேட்டுட்டு தான் பஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த இதில் கோவத்தில் அந்த பசங்க அடிக்கிறதுக்காகவே நம்ம ஜொங்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு போக விடாத அளவுக்கு கிரிப்பை மவுட்டை பிடிச்சிருக்காரு. ஹக் பண்ண பொசிஷன்லையும் கிரிப்பை பிடிச்சிருக்காரு. நக்கர விட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு கிரிப்பை பிடிச்சிருப்பாரு. அந்த பர்சன்ஸ் அந்த பையனையும் காங்கல்ல, அடித்தவனையும் காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஷாப்புக்குள்ளே போனோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் அப்படி புஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும், நீங்கள் இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு தானே வந்தீங்க, ஒர்க்கை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினா, உனக்கு என்ன திமிர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கோவமாக நம்ம ஜொங்குக்கு திட்டு வரான்னு திட்டுனோம். ஜொங்குக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து கால் வருது, நீ இன்னுமா ஃபுட்டை டெலிவரி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த பர்சனோட சாஃப்ட்க்கு வெளியே தான் நிற்கிறேன், இப்போ கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லுவாராம். நீ இங்கே இருக்கிற ஃபுட்டை கொடுத்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே இந்த சண்டை விட்டு வெளியே வந்து அந்த ஃபுட் பாக்ஸ் அப்படி ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ஷாப்புக்குள்ளே இப்போ என்ட்ராக வர அந்த மாதிரி என்ட்ரானா இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கரெக்டாக அந்த பக்கத்து ஷாப்பில் நோட் புக் வாங்க போன ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு வாடா அங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னடா ஆச்சு, ஒர்க்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாடா மாட்டல அங்கேருந்துங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அங்கேருந்து போஸ்ட்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அந்த ஃபுட்டை மட்டும் டெலிவரி பண்ணிவிட்டு மணிலாம் வாங்கிட்டு நம்ம ஜொங்கு கரெக்டாக திரும்பவும் அந்த சண்டுக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறானாங்கிற மாதிரி பார்த்தா டேங்கிருந்து ரன் பண்ணபடி ஓடிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸுக்கு போயிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டியா, ஹவுஸுக்கு வந்து உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நேராக அந்த பைக் எடுத்துகிட்டு அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போகிறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேயோட ரூமில் தான் செம்ம பயத்தில் அப்படியே பெட்லேயே உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கு என்ன மாதிரி நம்மளை திட்ட போகிறாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி பைக்லேயே உட்காந்துருந்தோம். இப்போ ஜொங்குக்கோட பைக்கு நிற்கிற அந்த சவுண்டே அப்படி இருக்குது. பைக்கை கொண்டு விட்ட வேகத்தில் பைக்குக்கு ஓங்கி ஒரு கிக் பண்ணி பைக்கு தள்ளி விட்றாரா. இந்த சவுண்டுமே ரூம்குள்ளே இருக்க டேக்கு நல்லா கேட்குது. போச்சு செம்ம காண்டில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே பயந்து பெட்டை விட்டு எழுந்து அந்த மாதிரி எழுந்துக்கிட்டா உள்ளே என்றான வேகத்திலே கரெக்டாக ரூமுக்கிட்ட ரன் பண்ணபடி வர்றாரு. இந்த மாதிரி வந்துட்டான். ஜொங்குக்கு எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, பைக் ஏன்டா அப்படி தள்ளி விட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட மாம் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நேராக டோரை ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பெட்டை விட்டு எழுந்து ரெஸ்ட் ரூம் கிட்ட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கிட்ட வேகமாக அப்படியே அந்த வாலில் லாக் பண்ணபடி நெக்க கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கிட்ட அந்த பிளேஸ்க்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாட்டுட்டு இருந்தேன். இல்லை ஜொங்குக், நீங்களே பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் ஜொங்குக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன். அங்கே போய் பார்ட் டைம் ஜாப் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, பார்ட் டைம் ஜாப் எப்படி இருந்துச்சு, நான் உன்கிட்ட கேட்டேனா, பார்ட் டைம் ஜாப் பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ கொஞ்சம் ஒர்க்குக்கு போய் மணி வாங்கு, மணியை வச்சு உன்னோட காலேஜ் ஸ்டடியை முடி, அப்படி ஏதாவது நான் உங்கள்கிட்ட சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கற்று வரா. அந்த மாதிரி கட்டுனாங்க. அப்படியே பயந்து போய் ப்ரீத் பண்ண முடியாமல் ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டுறாரு. ப்ரீத் பண்ண முடியலங்கிற மாதிரி இந்த மாதிரி தட்டுற மூமெண்ட்டுக்கு டேயோட நெக் அப்படி இப்படி வர அந்த மாதிரி விட்டா, வாயை திறந்து பேசு, உன்கிட்ட ஏதாவது நான் சொன்னேனா, எனக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொன்னேன்னா யாரை கேட்டு மட்டும் நீ அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி ஓங்கி அப்படியே அந்த வாலில் பஞ்சு பண்ணுவாரா. இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் நம்மகிட்டே பயந்து போய் அப்படியே ஃப்ளோர்லேயே உட்காந்துருவாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு நான் வேணும்னே எந்த ஒர்க்கும் பண்ணல ஜொங்குக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு திங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணேன், தப்பாலாம் நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க, அந்த பர்சன் அந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் எதுவுமே பண்ணலை, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறதே அழுவாரா. அந்த மாதிரி எழுதும். அப்படி புஷ் பண்ணி நம்ம ஜொங்குக்கு எழுந்து நிற்க வச்சுட்டு, எங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக காலேஜுக்கு போகிறோமா, காலேஜிலேருந்து நேரம் ஹவுஸுக்கு வாரமான்னு இருக்கணும், என்னோடய ப்ராப்ளத்தை எனக்கு பாட்டுக்கு தெரியும், அதில் நீ ஒன்றும் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை,
ஹெல்ப் பண்ணுறேன், அடை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு பேஸில் நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுற மூமெண்ட்டுக்கு நம்ம அப்படியே மயங்கியிருப்பாரு. இந்த மாதிரி மயங்கியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே கிரிப்பை பிடிச்சபடி டயாங் டயாங் உனக்கு என்னாச்சு டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயோட ஃபேஸில் வாட்டர்லாம் எடுத்து தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிச்சா என்னடா ஆச்சு சைக்கோ மடி கட்டிகிட்டு இருக்க உள்ளே பைக் ஏன்டா அந்த மாதிரி தள்ளினேன் என்னடா பண்ணேன் டேங் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாமே ஷாக் ஆகி கிட்ட வந்தா வாங்கியிருக்காமா வாட்டர் எடுத்து தெளிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ லைட்டாக ஐயோ ஓப்பன் பண்ணி நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் நீ முதல்ல ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஜொங்குக்கு பிடிச்ச ரூமுக்கு வெளியே தள்ளுறாங்க. இந்த மாதிரி தள்ளலாம் மா போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே ஜொங்குக்கு போக வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத அவன் ரூமை விட்டு வெளியே போயிட்டான் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்கு கூட மாம்கிட்ட நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போனேன் அந்த பிளேஸில் நம்ம இதெல்லாம் ஆயிடுச்சு ஜொங்குக்கு தான் என்னை சேவ் பண்ணாருங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சரி ஓகே டென்ஷன் ஆக்கட்ட நான் ஜொங்குக்கிட்ட சொல்கிறேன் ஜொங்குக்கு ஒன்று எதுவும் பண்ண மாட்டான் திட்ட மாட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜொங்கு கூட மாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூமுக்கு வெளியே தான் நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. திடீர்னு மயங்கி விழுந்துட்டார்ல அந்த மூமெண்ட்டில் ஒரு மாட்டி பயத்திலே இப்படி நின்றுக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை ஜொங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அப்படியே ரூமுக்கு வெளியே வந்தால் ஜொங்குக்கு ரூம்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி வேகமாக கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே பார் ஜொங்கு கேட்டுக்காக்க இந்த மாதிரி சைக்கோ மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியாட அவனை ட்ரீட் பண்ணி பயமுடுத்துவேன் இங்கே பாரு ஜொங்குக் உன்னோட கோவத்தை உன்னோட வச்சுக்கோ தேவையில்லாமல் அதை டேட்டை காட்டாத ஓகே அவன் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ண போயிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சு நீ என்ன செய்யணும் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாத உன்னை நல்லா பார்த்துப்பேன் எனக்கு இந்த ஹவுஸில் என்னென்ன ஒர்க் பண்ணணும்கிட்ட தெரியும் நீ ஸ்டடியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு தேவையில்லாமல் என்னை பற்றிலாம் திங்க் பண்ணி எந்த ஒர்க்கையும் பண்ணாதானே நீ அவன்கிட்ட சாஃப்டாக எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி கத்தி அவனை பயன்படுத்துவேனுங்கிற மாதிரி ஜொங்கு குடும்பம் ஜொங்குக்கு பிடிச்சி பயங்கரமாக தீக்கிறாங்க ஒரு பர்சன்ஸ் தான் கூட இருக்க சொல்ல அந்த ஃபீல் தெரியாது மூவ் ஆன் ஆகி போக சொல்ல தான் அந்த ஃபீல் ரொம்ப பெயினை கொடுக்கும் ஜொங்குக் நல்லா புரிஞ்சுக்கும் இந்த மாதிரி டேக்கிட்ட இனி இந்த மாதிரி கட்டுற வேலை வச்சுக்காடு அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்கு குடும்பம் தீட்டிட்டு அவன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான் அவன்கிட்ட போய் எழுந்து எதையாவது அவனை எழுப்பி எதையாவது கேட்டு டென்ஷன் ஆக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஹால்லே ஸ்லீப் பண்ணி நீ ரூமுக்குலாம் ஒன்று போகாண்டான் எனக்கு உன்னை பற்றி கொஞ்சம் பயமாக இருக்குது திடீர்னு நீ எழுப்பி திரும்பவும் ஃபைட் பண்ணாலும் ஃபைட் பண்ணுவேன் ஹாலில் ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாலில் ஸ்லீப் பண்ண சொன்னால் நம்ம ஜொங்குக்குமே மாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சோஃபாவில் போய் பட்டுப்பாரா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும் மார்னிங்கே நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஒர்க்குக்கு போகணும்ல அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக அப்படியே நேராக ரூமுக்கு வந்தாட்டே ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது என்னாச்சுங்கிற மாதிரி டேக்கிட்ட டேக்கு செம்ம ஃபீவரு இந்த மூமெண்ட்டில் முணுமுணுக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டு சீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணால் செம்ம ஃபீவரில் ஹைப்பரில் இருக்காரு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ சூடாக இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பயங்கரமாக கட்டுனா ஜொங்குக்கோட அம்மா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க நேர ரூம்க்கு வந்தா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கு ரொம்ப ஃபீவராக இருந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுக்கு தான் கட்டக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நீ நேற்று கட்டுன்னு கட்டுனதை பார்த்து தான் அவனுக்கு பயந்து ஃபீவர் வந்துடுச்சு பிள்ளைக்கு சரி நீ ஒரு ப்ராப்ளம் இல்லை நீ ஒர்க்குக்கு போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேம்மா ஒர்க்குக்கு போடா நான் பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேயை விட்டு நம்ம ஜொங்குக்கு போக விருப்பமே இல்லை டேயே பாட்டப்படி நிற்கிறாரு ஐயோ போடா போ நான் பார்த்துக்கிறேன்டா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஒர்க்குக்கு போனோம் டேயை பொறுமையாக அப்படி எழுந்து உட்கார வச்சுட்டு டேக்கு கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது வா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற மாதிரி டேயை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்களா இந்த மாதிரி கூட்டு போனால் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒர்க் பண்ணுறத மட்டுமே பிரேக் பண்ணுறாரு
ஃபுல்லாக டேயோட திங்கிங் தான், டேக் என்னாச்சோங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒர்க் பண்ணுற பர்சன் தான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நேற்று நான் என் ஒய்ஃபை கொஞ்சம் திட்டிட்டேன், கோமா ஹாஷாக திட்டிட்டேன், அவனுக்கு ஃபீவர் ஆகிப்போச்சு, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அவனை பற்றின திங்கிங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கால் பண்ணி பேச வேண்டியது தானே. நான் கால் பண்ணேன், ஆனால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி விடு, இன்னும் 5 ஹவர்ஸ் கழிச்சு ஒர்க்கு தான் முடிஞ்சிரும்ல, ஹவுஸில் போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே காஃபி ஷாப்புக்குள்ளே டீயாவும் ஜாக்குமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி டீயாவும் ஜாக்கும் என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஓ ஷட், யாரோட ஃபேஸில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவங்க ஃபேஸ்லேயே முழிக்கிறேங்கிற மாதிரி செம்ம காண்டில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு வந்து நீ போ நான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ போய் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பர்சன் வந்து ஆர்டர் டீயாக்கிட்டேன்னு ஜாக்குக்கிட்டேன்னு கேட்குறான். அந்த ஆர்டர் அப்படியே போய் வாங்கி செய்கிறான். பட்டு அந்த ஆர்டரை நம்ம ஜொங்குக்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு ஓனரு. இந்த மூமெண்ட்டை கேட்டு, ஏன் சார் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆர்டரை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துப்படி, சரி என்ன கிண்டல் பண்ணுவாவெல்லாம் பண்ணிட்டு போகிறவனுங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்குக்கிட்டையும் டீயாக்கிட்டையும் கொண்டு ஃபுட்டை வச்சோம். ஜொங்குக்கு எங்கே போனானுங்கிறது தெரியலையே, ஒரு கம்பெனிக்கும் அவன் வரலையேங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்த டியாடம் இந்த மாதிரி ஜொங்குக்கு இந்த பிளேஸில் இப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஏடா டே என்கிட்ட கெஞ்ச மாட்டேன்னு இந்த பிளேஸில் ஒர்க் ஆடா பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம டீயா ஜொங்குக்கு நோட் பண்ணால், ஜொங்குக்கு செம்ம கடுப்பில் டீயா போட்டு மறிச்சிட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா மேம் சார் என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படி அங்கேருந்து போவாரா அந்த மாதிரி பண்ணால், அதான் நான் பார்த்தேன், என்னடா கம்பெனிஸாக ஏறி இறங்குனா அங்கே எங்கேயும் ஒர்க் கிடைக்கலன்னு உடனே பார்ட் டைம் ஜாப் கொண்டிருக்கானா, இவ்வளோ டேஸ் நீ எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த பிளேஸ்லேயும் நீ உனக்கு ஒர்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீயா நேரா அந்த ஓனர்கிட்ட வந்து என்னெல்லாமோ பேசுகிறா. அவன் ஓனரையே மிரட்டுறா, நீ ஜங்குக்கு வேலை கொடுக்கூடாது, ஒர்க்கை விட்டு அவனை தூக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு ஓனர் காண்டாகி, நீ தான் அவனோட லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கடா, இது என்னோட ஷாப், யாரை ஒர்க்குக்கு வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடினுங்கிற மாதிரி ஓனர் பயங்கரமாக டீயாவை பிடிச்சி தீட்டுருவார். இந்த மாதிரி திட்டம் எவ்வளவு திமிரு, இந்த காஃபி ஷாப்பை இல்லாமல் பண்ணுற பாருங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்குக்கிட்ட வந்து பேசுனா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அவன் இப்போ என்ன கம்பெனிலே ஒர்க் பண்ணுறான், இது ஒரு காஃபி ஷாப், இந்த காஃபி ஷாப்லன்னா அவன் இன்னொரு காஃபி ஷாப்புமா, நீ எத்தனை காஃபி ஷாப்பில் தான் போய் அவனோட ஒர்க்கு கெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு, பேசாட்டிக்கு நீயே போய் ஜொங்குக்கிட்ட எதையாவது பேசி என் கம்பெனிக்கு அவனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி டீயாக்கிட்ட எப்படி சொன்னால், என்னாலாம் முடியாது, அவங்ககிட்ட போய் நான்லாம் பேச மாட்டேங்கிற மாதிரி டீயா அப்படி பேசினேன். ஜாக்குமே ஜொங்குக்கிட்ட எப்படிடா பேச, அவன் ஒரு எம்ப்ளாய் இல்லை, பாஸ் இருந்துட்டு எப்படி பேசுனுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணேன். அவன் ஜாக்கு இங்கே இருக்க மூமெண்ட்டை பார்க்க செம்ம கோவம் வருது. கோவத்துலேயே நம்ம ஜொங்குக்கு அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கிட்ட ஜாலியாக பேசுகிறதும், ஓனர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறான், சேலரி மட்டும்தான் கம்மி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜாக்கு டீயமாக அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போனால், நம்ம ஜொங்குக்கிட்ட ஓனர் வந்து உன்னோட பாஸ் 2 பேருமே ரொம்ப மோசமான பர்சன்ஸ் மாதிரி தெரியுது, எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜொங்குக்கு ஹவுஸுக்கு அனுப்புவாங்களா. இந்த மாதிரி அனுப்புனா நம்ம ஜொங்குக்கு லைட்டாக தானே டவுட் இருந்துச்சு. இப்போ ஓப்பனாக ஓனரே சொல்லிட்டார்ல, தியா இந்த மாதிரி என்ன வந்து மிரட்டிட்டா, நீ எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, என்ன வேணாலும் ப்ராப்ளம் பண்ணலாம், ஏன் என்னோட ஒர்க் பண்ணுற இந்த பிளேஸ்லேருந்து உன்னை ஒர்க்கை விட்டு தூக்க வைக்க ட்ரை பண்ணலாம், சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறத கேட்டு அதே காண்டில் நம்ம ஜொங்குக்கு நேராக ஹவுஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுவார். தியா மேலே இருக்க கோர்ட்டில் வேகமாக என்ட்ரு ஆகி வருவார். அந்த மாதிரி என்ட்ரு ஆகி வேண்டாம் ஹால்லே தான் செம்ம ஹாப்பியில் உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஜொங்குக்கிட்ட வந்து நின்னா, ஜொங்குக்கிட்டே எல்லாம் கண்டுக்காமல் நேராக ரூமுக்கு போகிறதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெகட்டில் கீழே வந்து ஃபுட்டை வேகமாக சாப்பிட்றாரு. வேகமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போவார். அந்த மாதிரி போனோம். ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜொங்குக்கு இந்த மாதிரி வியடாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்கிங்லேயே அப்படியே ஹால்லே உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருப்பாரா. ரூமுக்கு போய் ஒரு 1/2 hour அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஜொங்குக். இப்போ என்ன பெட்ரூமில் இல்லை அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என் பேபி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டை விட்டு எழுந்துக்கிட்டா. பெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் ஒரு ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் அப்படியே எடுத்து ரீட் பண்ணி பார்ப்பாரா. அந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்துட்டு செம்ம காண்டில் டென்ஷனில் இருந்த நம்ம ஜொங்குக்கு அவ்வளோ ஹாப்பியில் அப்படியே ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி என்னெல்லாமோ நிறைய பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா
ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி வருவாரா. அந்த மாதிரி இறங்கி வந்தா டேய் செம்ம சேடில் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டு அப்படியே பிராடை தள்ளி தூக்கி சுட்டு வரா. இந்த மாதிரி சுட்டுனா ஜங்குக் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேய் கட்ட ஜங்குக்கோட மாம் நம்ம ஜங்குக்கோட பேக் சைடு முதுகில் வந்து அடிக்க, என்ன பண்ணிட்டு இருக்கு ஜங்குக் எனக்கு கீழே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம டேக்கு தலைலாம் சுற்றும் போடா குறைக்கி இவர் வேற சுற்றுறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸை கப்புனப்படி ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் மாம் பக்கத்தில் இருக்காங்கங்கிற மாதிரி டே பயங்கரமாக நம்ம ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் அடிப்பார். அந்த மாதிரி அடித்தோம். டே டைட்டாக ஹக் பண்ணப்படி டயாங் டேபிளில் இருந்த அந்த பேப்பர்ஸில் இருக்கிறது எல்லாம் உண்மையா? ரியலி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஜங்குக், அடடா உங்ககிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஆசையாக உங்களுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கேக்லாம் ரெடி பண்ணி வச்சா, சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு கேக்கெல்லாம் நீங்களே பீஸாக கட் பண்ணி உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். இந்த மாதிரி சொன்னால் இப்போ தான் அந்த டைனிங் ஹாலை நோட் பண்ணால் எல்லாமே நம்மகிட்ட ரெடி பண்ணி தான் வச்சுருக்காரு ஜங்குக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு. ஆனால் நம்ம ஜங்குக்கு டியாமல் இருக்க கோவத்தில் அவர் இஷ்டத்துக்கு அவரே கேக்கெல்லாம் கட் பண்ணி அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சாரி பேபி ஒரு ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எப்படி ஷை ஆகுவாரா. இந்த மாதிரி ஷையானா டேங்கு இந்த ஜங்குக்கோட பேபி ட்ரொமக்ஸில் வச்சுருக்கப்பலுக்கு, ஆமாம் எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன? ஆமாம் நீ ஃபீவர்னு சொல்லிட்டு தானே செக் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டவுட் ஆகி, ஃபீவர்னு சொல்லிட்டு தானேம்மா போனீங்க, ப்ரெக்னென்ட்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போயிட்டான்டா நைட்டே மங்கி விழுந்துருக்கான். நம்ம கூட நீ பயட்டில் இந்த மாதிரி திட்டுனதில் பயட்டில் தான் மங்கிட்டான்னு நினச்சேன். டாக்டர் செக் பண்ண சொல்லி தான் மயங்கின அந்த ரீசனை சொன்னாங்க. அப்புறம் டே ரொம்ப வீக்காக இருக்கானா, டே நம்மகிட்ட சேஃபாக பார்த்துக்கணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்களா. அதுமாரி சொன்னால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட டமாக்ஸில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. எனக்கு பேபியா, ஐயோ குட் நியூஸ் மேலே குட் நியூஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பியான அங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம டே அப்படியே எழுந்து ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகாமல் எங்கேயோ வெளியே போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒர்க்குக்கு போகிற ட்ரெஸ் வேறு, எங்கேயோ அதர் பிளேஸ்க்கு போகிற மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக்கு எங்கேயாவது போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கேயாவது போகிறீங்களா இல்லை போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நானும் நீயும் இது வரைக்கும் அதர் பிளேஸ்க்கு போகலைல்ல, உன்னை பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறேன் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் டேயுமே எப்படி நம்ம ஜங்குக்கிற ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கு செம்ம ஹாப்பி. மேரேஜ் ஆகி டேஸஸ் ஆயிருந்தாலும் ஜங்கு கூட ரொம்ப வெளியே போக முடியல. இப்போ பார்க்கு கூப்பிட்டு போகிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம ஹாப்பியில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்கு கூடயே அப்படியே கரெக்டாக அந்த பார்க்குக்கு வந்தா. அதே பார்க்குக்கு இப்போ நம்ம யூமின் 2 பேருமே என்ட்ராக்குங்க. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட் பார்த்துட்டு ஜிமினாவே இவன் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு இந்த குட் நியூஸை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சுகாடா எங்ககிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீங்கள் உடனே சுகா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், ஆமாம் ஃப்ரெண்ட் இல்லை சொல்லாண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஜிமினா கிட்ட சொல்ல கூட செய்யலை தெரியுமா, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லாமலே வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி பேபி டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே நம்ம 4 பாய்ஸுமே அப்படியே அந்த பார்க்குக்குள்ளே போவாங்களா. இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே போய் நம்ம டே கூட நல்லா ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே பார்க்குக்கு டியா என்ட்ராகுவா. டியா வந்து வேறு ஏதோ ஒரு மீட்டிங் சம்மந்தமாக தான் அந்த பிளேஸ்க்கு வருவான், ஒரு பர்சன்ட்டை மீட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி வந்தோம். நம்ம ஹியூமன் 2 பேரும் தனியாக உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே அந்த பார்க் முழுக்க டே கூட வாக் பண்ணிகிட்ருக்காரு. வாக் பண்ணிவிட்டு டே கிட்ட 1 by 1 பேசிக்கிட்டு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். நம்ம 2 பேருக்கு பக்கத்தில் இன்னொரு பேபி வரப்போகுது. நான் பேபிக்காகவும் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நிறைய பேசுகிறத கேட்டுக்கிட்டே ஸ்மைல் பண்ணபடியும் ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே, ஆமாம் ஜங்குக்கு நீங்கள் கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட்,
கூட்டு டேடும் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா நான் சரியான ஒரு டேடு சரியான ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணால் இது பார்க் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அடிக்கிறாரு மாதிரி அடித்தோம். நம்ம டேக்கு வந்துட்டு அந்த பிளேஸில் ஐஸ்கிரீம் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் ஃபீலாக இருக்குமா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கேயே இருங்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம டே உட்கார வச்சுட்டு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து டேக்கு எப்படி ஃபீட் பண்ணி விடுவாரா அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். டே எப்படி நம்ம ஜொங்குக்கோட ஷோல்டரில் அப்படி ஹெட்டாக வச்சபடி ஜொங்குக்கை கொஞ்சம் ஹக் பண்ண பொசிஷன்லேயும் ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை சாப்பிடுவாரா இந்த மாதிரி டேக்குக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப லவ்வபுளாக பேக்கில் இருக்க மூமெண்ட்டை பற்றி டியாவுக்கு செம்ம காண்டாகுது. காண்டிலே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா அவளோட கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல முழுக்க ஜொங்குக்கு லீவுங்கிறதே கொடுக்காம செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருப்பா. ஆனால் இப்போ நம்ம ஜொங்குக்கு லீவு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னோடய நியூ ஓனர் நான் எப்போ லீவ் கேட்டாலும் எனக்கு டாராருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓனர்கிட்ட லீவு தான் கேட்டிருப்பாரு. என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களை பார்க் வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன் டே எனக்கு லீவ் தருவீங்களாங்கிற மாதிரி தான் நம்ம ஜொங்குக்கு ஓனர்கிட்ட கேட்டுருப்பாரு. ஓனருமே ஓகேன்ட்டுருப்பாரு. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் டியா பார்த்துட்டு காண்டாகி என் பார்ட்னரை பார்க்க வந்து டியா காண்டிலே அங்கே 2 போனான்.